ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான பருப்புங்க. இது நம்ம வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, வெந்தயக்கீரை வச்சு ஒரு அருமையான குழம்பு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இந்த வெந்தயக்கீரை சீசன்னால் இது சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்யலான்னு சட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பருப்பு ஒரு கப் எடுத்துகிட்டு அதை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு இது வேக வச்சு ரெடியாக வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயக்கீரை இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கெல்லாம் இல்லாமல் 2-3 வாட்டி கழுவிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் எதாவது கொஞ்சம் இந்த மாதிரி பாக்டீரியா அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அது க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம 2 பழுத்த தக்காளி, 1 வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு பல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, எலுமிச்சங்காய் அளவு புளி. இப்போது கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம் போட்டு இது நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதில் பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டுடலாம். பச்சை மிளகாயேனா இது கொஞ்சம் காரம், அப்புறம் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு என்ன பண்ணணும், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இந்த தக்காளி பழம் நல்லா குழஞ்சி நல்லா வரணும், வெங்காயம் நல்லா வேகணும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஓரளவுக்கு வெந்துச்சு இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது இது மேலே இப்படியே போட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த வெந்தயக்கீரை சட்டுன்னு வெந்துருங்க, ரொம்ப நேரம் எடுக்காது. அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்தயக்கீரை நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அது போட்டுருங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு போடுறோம், அது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இதில் கொட்டிடுங்க. பருப்பு கொட்டினதுக்கப்புறம் நம்ம இதில் நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு இது ஒரு 5-7 நிமிஷம் சூப்பராக கொதிக்கணும். அப்போ கொதிச்சாதான் இந்த குழம்போட ருசி அதிகமாகும். நம்ம போட்ட புளியும் பச்சை புளினால் அது நல்லா வேகணும். அப்புறம் நம்ம போட்ட காரம், உப்பு இதெல்லாம் நல்லா சேர்ந்து குழம்பு நல்லா கொதிச்சாதான் அந்த சூப்பர் டேஸ்ட் வரும். இப்போ ஒரு 5-7 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கலர் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். இந்த கலரே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ நம்ம சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த குழம்பு அப்படியே மேலே ஊற்றிட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.